ஜெயிக்கப் போவது யாரு? இதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடியது திருவள்ளூர் கான்ஸ்டியூன்சி. இந்த திருவள்ளூர் கான்ஸ்டியூன்சியில் புதன் டாமினேஷன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், புதன் உச்சனாகவோ அல்லது ஆட்சியாகவோ இருக்கக்கூடியவர்கள், வியாழன் அதற்கு சப்போர்ட்டாகவோ வியாழனுடைய பார்வையோ 5, 7, 9 இருக்கக்கூடியதாகவும் இருப்பவர்கள் வின் பண்ணுவதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த சாத்தியக்கூறுகள் தற்போது சூரியனும் அல்லது சந்திரனும் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருப்பவர்களுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது வேலூர். சனியினுடைய ஆட்சி உச்சம் பெற்றவர்கள், சூரியனால் பார்க்கப்படுபவர்கள் இங்கு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. கிருஷ்ணகிரி இந்த இடத்தை பார்க்கும்போது, இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ராகுவனுடைய டாமினேஷன் அதிகமாக இருப்பவர்களும், சூரியனால் பார்க்கப்பெறுபவர்களும், செவ்வாயினுடைய டாமினேஷன், அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த காம்பினேஷன் இருப்பவர்கள் இங்கே ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அதற்கு அடுத்த கான்ஸ்டியூன்சி தருமபுரி கேதுவின் டாமினேஷனும் சுக்கிரனுடைய டாமினேஷனும் அதிகமாக இருப்பவர்கள், கேதுவோ சுக்கிரனோ, சுக்கிரன் உச்சத்திலோ ஆட்சியிலோ இருக்கக்கூடியவர்கள், குருவினால் பார்வைப்படக்கூடியவர்கள் இங்கே வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்து திருவண்ணாமலை 1, 5, 9 புதன் அல்லது சுக்கிரனும், அல்லது இவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றோ இவர்களால் பார்க்க பெற்றோ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் திருவண்ணாமலையில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது ஆரணி கான்ஸ்டியூன்சி செவ்வாயும் ராகுவும், இதில் செவ்வாய் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருந்து 1, 5, 9 சந்திரனுக்கோ அல்லது சூரியனுக்கோ லக்னத்திற்கோ 1, 5, 9 இருந்து ராகுவினுடைய ஆதிக்கமும் இருந்தால், ராகு 3, 6, 8, 12 இருந்தால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது விழுப்புரம் புதன் டாமினன்ட், அதாவது புதன் ஆட்சியிலோ உச்சத்திலோ இருப்பவர்கள் 1, 5, 9 லக்னத்திற்கு சூரியனுக்கு 1, 5, 9 செவ்வாயினால் பார்க்கப்பட்டோ அல்லது செவ்வாயின் ஆட்சி இருப்பவர்களோ வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது கள்ளக்குறிச்சி குருவனுடைய ஆதிக்கமும் சூரியனுடைய ஆதிக்கமும் உள்ளவர்கள் வெல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இங்கு 6, 12 ராகுவும் கேதுவும் இருப்பவர்கள் வெல்வதற்கு மிக மிக சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த சேலம் செவ்வாயினுடைய டாமினேஷன் அதிகமாக இருப்பவர்கள், சூரியன் அல்லது லக்னத்திற்கு 1, 5, 9 செவ்வாயும் சூரியனும் இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. 6, 12 கேது இருந்தால் இது மிகவும் வலிமையாக இருக்கிறது. அடுத்தது நாமக்கல் கான்ஸ்டியூன்சி புதன் சூரியன் இவர்களுடைய காம்பினேஷன், அல்லது புதனுக்கு சூரியனுக்கு 1, 5, 9 புதன் ஆட்சி உச்சமாகவோ, லேட்டல் 3 என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 1, 5, 9 சூரியன் புதன் ஆட்சி உச்சமாக இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது ஈரோடு சனியினுடைய டாமினேஷன், சுக்கிரனுடைய டாமினேஷன் அதிகமாக உள்ளவர்கள், ஆட்சி உச்சத்தில் சனியோ சுக்கிரனோ இருந்து ஒருவருடைய பார்வை இன்னொருக்கு படுவது இந்த இடத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது.